தமிழ் சொந்தங்களுக்கு சீக்ரெட் டிவிஷன் டாக்ஸ். இன்றைக்கி வந்து பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம பரமக்குடி இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காலை பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரம்மியமான ஒரு பொழுது. பறவைகள்லாம் பாருங்கள், ரீங்கான் விட்டு வாக்கிங்க்கு அருமையான இடம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் லென்த்தாக அந்த வாக்கிங் இருக்குது. அற்புதமான ஒரு இடமா இருக்குது. நல்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்த பார்க்கிங் வசதி நிறைய டெவலப் பண்ணி மிக அற்புதமாக நம்முடைய பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரொம்ப பாதுகாப்பு வசதியோட லாங் டேர்ம் வாக்கிங்கு காலை பொழுது மாலை பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயிற்சி பண்ணுறதுக்கு சுத்தமான காற்று, மிக அருமையான காற்று வந்து அழகாக இருக்கிறது. அதனால் இங்கே வந்து ராமேஸ்வரம் டு சென்னை ஓஹா எக்ஸ்பிரஸ்ஸு, திருப்பதி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, கன்னியாகுமரி எல்லா எக்ஸ்பிரஸும் இந்த தளத்தில் போயிட்டுருக்கு. இந்த காலை பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற இடமாக இருக்கிறது. பறவைகள்லாம் ரீங்காரமிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக பெரியோர்கள் வந்து எல்லாருமே இந்த நிறைய இந்த பாருங்களேன் இவ்வளவு அற்புதமாக இருக்குது. ரெண்டாவது ரொம்ப அந்த பாதையும் மிக அற்புதமாக இருக்குது. அதில் பரமக்குடியில் வாழ் மக்கள் இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா பயிற்சி, உடற்பயிற்சி. தினந்தோறும் காலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதற்கெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்குறோமோ, ஆனால் நம்முடைய உடலுக்கு யாருமே ஒரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கிடையாது. அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் கொஞ்சம் இந்த காலை 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இது பரமக்குடி மட்டுமல்ல, உங்கள் ஊரில் எந்தெந்த ஊரில் இதை மாதிரி ஒரு ஓப்பன் கிரவுண்டில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மன அமைதியாக இருக்குது. அவ்வளவு அற்புதமாக இந்த இடம் இருக்குது. அதே போல் உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில் இயற்கை சார்ந்து நீங்கள் நேசித்து வாழ்ந்தோம்னா ஒரு மன அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலை பொழுது எழுந்துச்சு நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லலாம். எவ்வளவு மன இறுக்கமாக இருந்தாலுமே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 4 பேருக்கு ஹாய் சொல்லுங்கள். அதே போல் பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் வந்து உங்கள் பார்வைக்கு ஒரு புதிய பரிமாணமாக இருக்கும். இந்த இடத்த பார்க்கும்போது புதிய நபர்களை சந்திக்கலாம், புதிய நபர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். இப்படி அற்புதமான ஒரு இந்த மாதிரி காலை பொழுது. இந்த காலை பொழுது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிக்கும் பொழுது இன்றைக்கி என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது, நான் வேலையில் எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுலாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் காலை பொழுது உங்கள் பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் இந்த மாதிரி எழுந்திரிச்சு ஜஸ்ட் வாக்கிங் ஒரு 1 மணி நேரம் அது இயற்கை சார்ந்து அதை நேசிக்கும் பொழுது மிக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைச்சே ஆகும். இதுதான் என்னுடைய காலை பொழுது. ஏன்னா காலையில் வந்து இயற்கை தூய காற்று கிடைக்கும். அது உங்கள் ஊரில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற யாராலும் சரி, உங்கள் ஊரில் எந்த பகுதி விளையாட்டு கிரவுண்டாக இருக்கலாம் அல்லது அமைதியான இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது மெயின் விஷயம் தூய்மையான காற்று நமக்கு சுவாசிக்கிறோம். நம்ம உடலில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும். அதனால் இன்றைய காலை பரமக்குடி இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குங்க. இதில் வந்து உலக நாட்டில் இந்த ஊர்லேருந்து எல்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் 1 மணி நேரம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1100 வீடியோ போட்டிருக்கோம். ஷார்ட் வீடியோ எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். அதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.